இந்த ஏரியால இப்படிப்பட்ட ஒரு வீடு, அதுவும் இந்த விலையிலயா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல வடபழனி தெரியும். வடபழனிலேருந்து நவாவூர் பிரிவுலேருந்து கணுவாய் போற வழியில சோமையம்பாளையம். அப்படிப்பட்ட ஏரியால இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டோட பிரைஸ். இந்த லொக்கேஷன்ல இந்த மாரி ஒரு 2 பிஹெச்கே வீடு இந்த விலையில குடுக்குறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க. அதுவும் வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன்ல பார்த்தீங்கன்னா, சுத்தி நம்மளுக்கு நெறைய வீடு இருக்கிற மாரி, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெசிடென்சியல்ல இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி பிரமாண்டஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோர் நம்மளுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை மட்டும் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் எலிவேஷன் நம்மளுக்கு லென்த்து நல்லா கிடச்சனால எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணி டைல்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் அதில் நிறைய டிசைன் ஒர்க்கில் பண்ணி சூப்பரான பெயிண்டிங்கோட எலிவேஷனை செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுக்கும் பிளாக் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. அளவு 9x15. போர்ட்டிகோ ஏரியாவுக்கு ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட வடகிழக்குக்கான, அதாவது ஜெகமொழின்னு சொல்கிற ஏரியாவில் 2 சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று சால்ட் வாட்டருக்கும் ரெண்டுமே தனித்தனியாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை தாராளமாக 3 நாள் 4 நாள் சுற்றிட்டு வர அளவுக்கு செட்பேக் ஏரியா ஜாஸ்தியாக விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டைல்ஸில் புது டிசைனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைல் மட்டும் நல்லா க்ளோசி பென்சில் இருக்கிறனால பார்க்குறக்கே ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டில் சின்ன அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16x10. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிழமை 2x4 ஐக்ளூசி வெடிவை டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவில் வெளிச்சட்டம் காத்தோட்டமும் குறைய சொல்கிற மாதிரி ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் நமக்கு ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி முறையில் கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10x8. எனக்கு ரொம்ப பர்சனாக பிடிச்சது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தாங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் பாட் டைப்பில் கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி அதுக்கு கீழே நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்த சைடு நம்ம திரும்பினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே மட்டும் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் மட்டும் தாங்க டைல்ஸ் லே பண்ணதில்ல, மற்றபடி வாலுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற கன்னிமுடியில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. இந்த பெட்ரூம்லையும் ஃப்ளோர் கிழமை 2x4 ஐக்ளோசி வெடிவை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸோட ஃபிட் பண்ணி மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வாலில் மட்டும் லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலில் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் மட்டும் நம்மளுக்கு சூப்பராக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக மிரர் ஃபிட் பண்ணி அதுக்கு கீழே நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு டவல் ட்ரால், மிரர் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு திரும்பணும்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாங்க.
மெயின் டோர் மட்டும் உங்களுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் உட் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்பில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் எல்லாமே 4 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம்லும் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ராட், மிரர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர் கிளம்பே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எல்லாருமே கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ப்ரொஃபைல்ஸ் வந்து எந்த பேங்க்கில் சூட் ஆகுதோ அந்த பேங்க்கில் நம்ம தாராளமாக லோன் வந்து சேங்ஷன் வாங்கிக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், வீட்டை சுற்றியும் காமிச்சிட்டு டெரஸ் ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. டெரஸ் ஏரியா எங்கேயும் இல்லைங்க, வீட்டுக்கு ஃப்ரண்டன்ஸ் இல்லை. இங்கே நம்மளுக்கு ஒரு டோர் கொடுத்து டோர் ஓப்பன் பண்ணால் வீட்டுக்கோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 7.25க்கு 9.5. இதில் நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா பிளக் பாயிண்ட், அவுட்டர் லைன், டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி ஸ்டேக்கஸ் ஏரியா தெரியாத அளவுக்கு சூப்பராக டிசைனிங் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வரைக்கும் வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. துணி துவைக்கிற கல், துணிக்காய போடுறதுக்காக ஆங்கிள் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடவழி ஏரியா. வடவழியிலேருந்து நவாவூர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கணுவாய் போகிற வழியில் சோமைபாளையம் பக்கத்துலேயே இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 62 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் கிடையாதுங்க, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இந்த வீட்டை பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.